ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வருங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிடலாம். இஞ்சி எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. இது கூடவே புதினா கொத்தமல்லியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை இதிலே உடச்சி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துருந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் நம்ம பட்டை லவங்கள்லாம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 3 லவங்கம், 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், தனியாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டிருக்கேன். இதில் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இது சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கழுவி வச்சுருக்க மீல் மேக்கரும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். இதை கழுவி இதில் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ இன்னும் கொஞ்சமாக கொதி வருது பாருங்கள். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாங்க.
பார்த்தீங்கன்னா நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.